ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ். நம்மளுடைய யூடியூப் சேனலில் தினமும் ஃப்ரீ டெக்னிக்கல் ட்ரேடிங் அனாலிசிஸ் கோர்ஸ் ரன் பண்ணிட்டு வராங்க. இப்போ யாராருக்கெல்லாம் நிஜமாவே ஷேர் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும்னு ஆசை இருக்கோ எல்லாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தென் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்குள்ளே போயிட்டு சாப்டர் 1ல இருந்து பாருங்க. பிகாஸ் இன்னைக்கு சாப்டர் 18, சாப்டர் 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைக்காலஜிக்கல் கான்செப்ட், ஒரு ஷேர் எப்படி அணுகணும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம சைக்காலஜிக்கல் கான்செப்டையும் சொல்லித்தரோம், டெக்னிக்கல் கான்செப்டும் சொல்லித்தரோம். சைக்காலஜி இல்லாம டெக்னிக்கல் கத்துக்கிட்டு நீங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க. எங்கேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சேனல்ல இருக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு சாப்டர் 18ல த ரியல் பேஸ் ஆஃப் ஸ்டாக்கை பத்தி பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பங்கு சந்தையில ஒரு பங்கை பார்க்குற கண்ணோட்டமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறுபடும். இன்ட்ராடே ட்ரேடர் ஒரு மாதிரி பார்ப்பாரு, ஸ்விங் ட்ரேடர் ஒரு மாதிரி பார்ப்பாரு, இன்வெஸ்டர் ஒரு மாதிரி பார்ப்பாரு. இந்த இடத்துல ரியல் பேஸ் ஆஃப் ஸ்டாக் இதை தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை ஸ்விங் ட்ரேடருக்கும் பொசிஷனல் ட்ரேடருக்கும் அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கும் இருக்குங்க. எஸ், ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது என்னதான் ட்ரேடிங்கா இருந்தாலும் அது ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஒரு 2-3 நாட்கள்ல இருந்து ஒரு 6 வாரங்கள் மேக்ஸிமம் ஹோல்டு பண்றாங்க. ஸோ 3 வாரம்னு சொல்லுவாங்க, ஆனால் மேக்ஸிமம் 6 வாரம் வரைக்கும் ஹோல்டு பண்ணும்போது தான் நமக்கு சில ஸ்டாக்ஸ்ல பெனிஃபிட் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன இன்வெஸ்டர் மாதிரியான ஒரு பொசிஷன்ல அவர் இருக்காருங்க. என்னதான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது இந்த அப்ல இருந்து டவுன் வரைக்கும் போயிட்டு டவுன்ல இருந்து மேல வரைக்கும் வர்றது ஸ்விங் ட்ரேடிங் சொன்னாலுமே, கீழே விழுகும்போது ஆப்ஷன் மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு செல் பண்ணிட்டு அந்த செல் பொசிஷன் ஓப்பன்ல வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுவாங்க. கேஷ் மார்க்கெட்ல ஈக்விட்டியில பார்த்தீங்கன்னா பை பண்றவங்க மட்டும்தான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியும். அந்த வகையில இங்க வாங்கிட்டு இது வரைக்கும் ஹோல்டு பண்ணுவாங்க. அப்புறம் மீண்டும் இங்க வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இல்ல டவுன்ஸ் எங்க பாசிட்டிவான அப் ட்ரெண்ட் கிளம்பும் அங்க பை பண்ணி ப்ராஃபிட் பண்ண பார்ப்பாங்க. ஓகே, இப்படி இருக்கும்போது இந்த ரியல் பேஸ் ஆஃப் ஸ்டாக்கை நீங்க எங்க யூஸ் பண்ண போறீங்க, இது ஏன் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் இப்படி இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது பிரைஸ் ஆக்ஷன் படி நீங்க ஒரு பேஸை வரைவீங்க. ஓகேவா? ஸோ இந்த பேஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்விங் ட்ரேடிங்ல பிரைஸ் ஆக்ஷன் படி இந்த ஸ்டாக் உடைய ரியல் பேஸ். இந்த பேஸை வச்சுதான் நீங்க ட்ரேடிங் பண்ணணுங்க. ஓகே, இப்போ ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதோடைய நியூஸ், அதாவது ஃபண்டமெண்டல்ல சேஞ்ச் இருந்தாலும் ஸ்விங்ல நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நிறுவனம் 20 கோடி 30 கோடி லாபம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு 50 கோடி 80 கோடி லாபம் பண்ணாங்கன்னா அது பாசிட்டிவான ஃபண்டமெண்டல் நியூஸ். ஸோ இதனால அவங்க பிசினஸ் நல்ல ஸ்கேல் அப் ஆகும். ஸோ இதனால அது ஆல்ரெடி 500 ரூபாயில இருந்து 1100 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருந்தாலும் இந்த ஃபண்டமெண்டலி பாசிட்டிவான நியூஸ் வரும்போது 1100ல இருந்து அது 2000 கூட போகலாம். உதாரணத்துக்கு ஃபோர்ஸ் மோட்டார் 2400 ரூபாயில இருந்த பங்கு 17,000 ரூபாய் வரைக்கும் உயர்ந்துச்சு. ஸோ இது ஃபண்டமெண்டலா அந்த நிறுவனமுடைய பிசினஸ் ஸ்கேல் அப் ஆச்சு. ப்ராஃபிட்டும் நெட் சேல்ஸும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. நல்ல ஒரு ப்ராஃபிட் மார்ஜின், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சிருந்ததுனால நெட் ப்ராஃபிட் நல்லாவே உயர்ந்துச்சு. ஸோ இதனால 2000 ரூபாயில இருந்து 17,000 ரூபாய் வரைக்கும் உயர்ந்துச்சு. கிட்டத்தட்ட 7 டைம்ஸ்க்கு வேலை உயர்ந்துச்சுங்க இந்த பங்கோட வேல்யூ. நீங்க 2000 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா போதும், உங்ககிட்ட 17,000 ரூபாய் இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த பங்குடைய ரியல் பேஸ் பிரைஸ் ஆக்ஷன் படி தான் வந்துச்சானா கிடையாது. ஏன்னா பிரைஸ் ஆக்ஷன் படி இந்த பங்கு இந்த இடத்துல ஒரு 500 ரூபாய் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல 1100 அப்படின்னா ஆல்ரெடி ஹைலைட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் இதுக்கு மேல பை பண்ண யோசிப்பாங்க. ஏன்னா பங்கு நல்லா மேல போயிருச்சுங்க அப்படின்னு. பட் ஒரு நியூஸ் வருது, இல்லை ஒரு ஸ்டாக் உயருதுன்னா அதோடைய ரியலான பேஸ் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது RSI இண்டிகேட்டர். ஸோ RSI இண்டிகேட்டரை பத்தி நான் அடுத்த சாப்டர்ல சொல்ல போறேன். ஸோ இதுக்கு தான் சொல்றேன், ஒரு விஷயத்த நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறதுக்கான ஒரு டீட்டெயில் இதில் பார்க்குறோம் இல்லையா, இதை மாதிரி இந்த ரியல் பேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் வேல்யூ ஆஃப் மணியும் த கான்செப்ட் ஆஃப் ஷேரும் நீங்க பாத்தீங்கன்னா இது ஈஸியா புரியும். அண்ட் இன்ஃபிளேஷன் அண்ட் இன்வெஸ்டர் டேட்டா இதை பார்த்தீங்கன்னாலும் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அஃபெக்ட் பண்ணும், எது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பூஸ்ட் அப் பண்ணும் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் பார்த்தாங்க. இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற டெக்னிக்கல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா RSI. ஃப்ரெண்ட்ஸ், இந்த RSI இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஏரியால இருக்கும். இங்க சம்டைம்ஸ் 30 அண்ட் 60. சில இண்டிகேட்டர்ல இது கொஞ்சம் மாறுது. சில இடத்துல இந்த கிராஃப்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த நேரத்துல
இந்த கிராஃப் இப்படிதான் போயிட்டு இருக்கும். இது வந்து 30 வந்து டச் பண்ணிச்சு அப்படின்னா ஓவர் சோல்டு ஆர் சப்ளை ஏரியா, சரி, டிமாண்ட் ஏரியா. ஏன்னா இந்த மாதிரியான ஏரியால வரும்போது நிறைய பேர் இந்த பங்கை வந்து வாங்க ட்ரை பண்ணுவாங்க, சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு டாடா மோட்டார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு ரேலியை வந்து கொடுத்துருச்சு. இந்த 70 60 சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85 டச் பண்ணும். இந்த கிராஃபிக் மேலே போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் கிராஃப், ஆர்எஸ்ஐயோட கிராஃப். ஓகேவா? ஸோ அங்கிருந்து படிப்படியாக நெகட்டிவ்னால இறங்கி 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 கடைசியில் இந்த ஒரு பாயிண்ட் வரும். ஸோ இதுதான் ஓவர் சோல்ட் ரீஜியன். இதை நம்ம டிமாண்ட் ஏரியாவை பார்ப்போம். ஸோ டாடா மோட்டார்ஸ் நல்ல நிறுவனம் இல்லைங்களா? ப்ராஃபிட் புக்கிங் காரணமா கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வேல்யூல இருக்குன்னு வாங்க வருவாங்க. ஏன்னா நிறைய பேர் வித்துட்டாங்க. 100ல 80 பேர் வந்து வித்திருக்காங்க, இல்ல 70 பேருக்கு மேல வித்திருக்காங்க. அப்படிங்கும் போது தான் இது வந்து இந்த இடத்துக்கு வரும். ஸோ இங்க வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரைஸ் இந்த மாதிரி தான் காட்டும். இந்த மாதிரி தான் பிரைஸ் வந்து கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஏரியாவை டச் பண்ண உடனே ஆர்எஸ்ஐல டக்குன்னு ஒரு பூஸ்டப் காமிக்கும். அதே மாதிரி கேனஸ்டிக்ஸும் மேலே ஏறும். மேலே ஏறிட்டு இங்க ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்குங்க. இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே விடுவோம், சரிங்களா? அந்த இடத்துல ஆர்எஸ்ஐ என்ன பண்ணும்னா மறுபடியும் கீழே வந்து சம்டைம்ஸ் இந்த கீழே வர்ற ஆர்எஸ்ஐ இந்த 13 பிரைஸையும் உடைச்சிட்டு கீழே போகும். உடைச்சிட்டு கீழே போகும்போது இந்த ஆர்எஸ்ஐல இவ்வளவு பெரிய கன்சல்டேஷன் வந்து இதுக்குள்ளேயே டிராவல் ஆயிட்டு இருக்கும். அந்த ஆர்எஸ்ஐ பாயிண்ட் வந்து அந்த நேரத்துல பிரைஸ் என்ன பண்ணும்னா இந்த இடத்துல வந்து இந்த ஆல்ரெடி கீழே விழுந்து சப்போர்ட் எடுத்துச்சுங்களா, அந்த ஒரு ஏரியாவிலேயே வந்து நிற்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்எஸ்ஐ 30 டச் பண்ண ரீபவுன்ஸ் ஆகுது, ஷேரும் கடகடன்னு மேலே போகுது. இந்த இடத்துல தப்பா நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்விங் ட்ரேடர்ஸ் அப்படின்னா, அங்க வந்து மேலே போகுது, மீண்டும் இந்த ப்ரீவியஸ் ஹைலாம் பார்த்தீங்கன்னா டச் பண்ண போகுது, ஹெவியான ரிட்டர்ன்ஸ் 200% ரிட்டர்ன்ஸ் சொல்லி ஆசைப்படுவாங்க. பட் அவங்க கேட்ட நேரம் இந்த இடத்துல வாங்கினாலும் இந்த ரெசிஸ்டன்டை ஃபேஸ் பண்ணி கீழே வந்துடும். ஆர்எஸ்ஐயும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 20 அதாவது 30 கிராஸ் பண்ணி 20 என்ற ரேஞ்சுக்குலாம் போகும். ஸோ அந்த நேரத்தில் நீங்க பிரைஸ்ல பார்க்கும்போது அதோடைய பேஸ் சப்போர்ட் 1ல இருக்கும், சப்போர்ட் லெவல் 1. ஸோ இந்த சப்போர்ட் லெவல்ல ஒரு பாயிண்ட் வந்து வந்துருச்சு. அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் வந்து கன்சல்டேஷன் நடக்கும்போது இப்பதான் இங்க வந்து நிறைய பையர்ஸ் வந்து என்ட்ரி எடுப்பாங்க. ஏன்னா இது வந்து டபுள் பாட்டம், டபிள்யூ பேட்டர்ன் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது ஷேர் வந்து அதோடைய ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் லெவலையும் உடைச்சிட்டு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படிதான் நிறைய பங்குகள் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. டேன்லா கொடுத்துருக்கு, டாடா மோட்டார்ஸ் கொடுத்துருக்கு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அமரா ராஜா பேட்டரி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பங்குகள் தான் போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான பேட்டர்ன். ரியல் பேஸை வந்து கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? இந்த ஆர்எஸ்ஐ வச்சு இந்த ரியல் பேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஆர்எஸ்ஐ அண்ட் இந்த பிரைஸ் பேட்டர்ன் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு விஷயத்த வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அது வந்து growth ஸ்டாக்ல வந்து நடக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பங்கு வந்து இப்போ நான் சொன்ன டாடா மோட்டார்ஸ் 1000 ரூபாயில இருந்து ஒரு 300 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆர்எஸ்ஐ கீழே வரும். பட் இதுவே வாட் இஃப் இதே டாடா பங்கு கீழே இருந்து 600 அப்படின்ற பிரைஸ் ரேஞ்சை வந்து டச் பண்ணுச்சு. எனக்கு தெரிஞ்ச 615ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து வந்துச்சு. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க பங்கு நல்லா ஏறிடுச்சு, வித்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க அப்படின்ட்டு. சும்மா ஒரு பங்கு வந்து அப்படி போகாதுங்க, ஓகேங்களா? ஸோ இதுல தான் நீங்க வந்து ஒரு ஸ்டாக்கோட பேஸை வந்து கண்டுபிடிக்கணும். பேஸ் மீன்ஸ் நான் எதை மீன் பண்றேன்னா பங்கு ஏன் உயர போகுது, ஏன் இறங்க போகுது, சார்ட்ல அந்த ஆர்எஸ்ஐ வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்றேன். இப்போ இந்த growth ஸ்டாக்ல எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதே நேரத்தில் ஆர்எஸ்ஐயும் நீங்க எடுத்துக்கலாம். ஆர்எஸ்ஐல இந்த ஆர்எஸ்ஐ வந்து மேலே போயிருக்கு, நல்லா சப்ளை ஏரியால இருந்து 30ல இருந்து பங்கு வந்து 60 வந்து டச் பண்ணியிருக்கு. இப்படி 60 டச் பண்ணும்போது தான் 500 600 ரூபாயில இருந்து பங்கு 1100 ரூபாய்க்கு போயிருச்சுக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன சீனரி 500 ரூபாய் பங்குன்னு வச்சுக்கலாம், 1100 ரூபாய் போச்சு. ஸோ எல்லாருக்கும் என்ன ஒரு மனசுல இருக்குன்னா 120% இந்த பங்கு வந்து உயர்ந்துருச்சு, இப்போ வந்து ஆர்எஸ்ஐ 60ல இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ அந்த பங்குடைய ஃபண்டமெண்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ற மாதிரியான நியூஸ் வந்து வெளியே வரும். இல்லைன்னா போர்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. இப்போ சாம்வர்தனா மதர்சமை பற்றி நம்ம டிஜே போர்ட்ஃபோலியோ நியூஸ் சேனலில் வந்து ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஏன்னா இப்போ ஆட்டோ காம்போனன்ட்ஸ் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, மதர்சன் சுமி சாம்வர்தனா இன்டர்நேஷனல். அவங்க வந்து கார் அசம்பிள் பண்ற யூனிட் அந்த பிசினஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண பார்த்தா சொன்னாங்க. ஸோ இதனால பங்கோடைய பிரைஸ் உயர்ந்துட்டே வருது. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் வரும்போது அது வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் வந்து ஆக ஆரம்பிக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் சைலண்டா போகும். எந்த ஒரு ஸ்டாக்குமே கூச்சலோட போகாது, சைலண்டா தான் ஏறும். ஸோ அந்த வகையில ஒரு நிஜமாலுமே ஒரு நியூஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா நியூஸ் வரும்போது மேலே போகும். ஸோ அப்படி
60 தாண்டி போனாலும் அந்த நியூஸ் நல்லா இருக்கும் பட்சத்துல நீங்க 1100 ரூபாய்க்கும் வாங்கலாம். எஸ், 1100 ரூபாயிலிருந்து கண்டினியூ ஆகி 2000 ரூபாய் ஈஸியா போக சான்சஸ் இருக்கு, RSI ஓவர் பாட் ஜோன்ல இருந்தாலுமே. ஸோ இதுல நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ RSI வந்து டெய்லி சார்ட்ல 60 70 ஓவர் பாட்ல இருக்கு அப்படின்னா நீங்க வீக்லி சார்ட்டை வந்து பார்க்கணும். வீக்லி சார்ட்ல RSI பார்க்கும்போது டெய்லி சார்ட்ல 60ல இருக்கு அப்படின்னா மேபி அது வந்து 40 இல்ல 35ல கூட இருக்கலாம். வீக்லி RSI வந்து ஓவர் பாட் ஜோன்ல இருக்கு அப்படின்னா மந்த்லி சார்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ மந்த்லி சார்ட்ல கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து பிரேக் அவுட், மந்த்லி பிரேக் அவுட் இல்ல இயர்லி பிரேக் அவுட் கொடுக்குது, அதே நேரத்தில் RSI கீழே இருக்கு அப்படின்ற நேரத்துல நீங்க வந்து வாங்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம 2 விஷயத்த வந்து பார்த்தோம். growth ஸ்டாக்ல இதோடைய பேஸ் எப்படி இருக்கும், கீழே இறங்கக்கூடிய ஸ்டாக்ல இதோடைய பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு நான் 2 உதாரணத்தை வந்து வச்சிருந்தேங்க, அதை மாதிரி கிளாரிஃபை பண்றேன். டாடா மோட்டார்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், இது வந்து கேஸ் ஸ்டடி மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல GRSE கொச்சின் ஷிப்யார்ட் அண்ட் டிஃபென்ஸ் செக்டரே எடுத்துக்கலாம். இதோட கேஸ் ஸ்டடியை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் 2200-400 ரூபாயில இருந்து 17,000 வரைக்கும் போன ஒரு பங்கு. டாடா மோட்டார்ஸ் 350 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய லெவலே வேற, சூப்பராக போயிட்டு இருக்கு, நல்ல growth. GRSE கொச்சின் ஷிப்யார்ட், GRSEலாம் பார்த்தீங்கன்னா 120% ரிட்டர்ன் வந்து கொடுத்துச்சு ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரே மாசத்துல 120% ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்த ஒரு பங்கு தான் GRSE. கொச்சின் ஷிப்யார்டு அப்படிதான், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 400 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருந்தது, இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு, 2400-600 டச் பண்ணிடுச்சு. அதே மாதிரி BHEL எல்லாமே பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேசிவ், நல்லா எல்லாமே 2x 3x ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துச்சு. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய பேஸ் என்னன்னு பார்க்கணும். GRSE கொச்சின் ஷிப்யார்ட் டிஃபென்ஸ் செக்டர் இதெல்லாமே உயர்ந்ததுக்கு காரணம் இந்த நிறுவனம் மட்டும் கிடையாது. ஆக்சுவலா அவங்களுடைய பங்களிப்பு இருக்கு, அதே நேரத்துல அவங்களுடைய செக்டார் டிமாண்ட். ஏன்னா அப்போ உக்ரைன் வார் வந்து போச்சு, ரஷ்யா வந்து வார் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால டிஃபென்ஸ் ஆர்டர் நிறைய வந்துச்சு. இந்தியாவும் பார்த்தீங்கன்னா நிறைய அலோகேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க, ஃபண்டை வந்து டிஃபென்ஸ்லயும் கொஞ்சம் உயர்த்தி பண்ணலாம், இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு பண்ணாங்க. இதனால எல்லாரும் ஆஹா ஓஹோ டிஃபென்ஸ் செக்டர் நல்லா மேல போகும்னு சொல்லிட்டு அதுல பணத்தை போட்டாங்க, அதனால ரிட்டர்ன்ஸும் கொடுத்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா GRSE கீழே விழுந்துட்டு இருக்கு, கொச்சின் ஷிப்யார்ட் 30% கீழே இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, BHEL தடுமாற்றத்துல இருந்து இப்பதான் மேல போயிட்டு இருக்கு. பட் டாடா மோட்டார்ஸ் ஃபோர்ஸ் மோட்டாரை பாருங்க, இதுல இவ்வளவு பெரிய ஷேக்கினஸ் இருக்கானே கிடையாது, முழுக்க முழுக்க இவங்களுடைய ஒரு விஷயம் தான் அதுல வந்து நடந்தது. இப்ப இந்த சைக்கிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா GRSE கொச்சின் ஷிப்யார்ட் எப்ப மேல போகும் அப்படின்றத நம்ம அஷ்யூம் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுடைய ஆர்டர்லாம் 2-3 வருஷம் கழிச்சுதான் போகும், இப்போதைக்கு எந்த ஒரு பூஸ்டப் பண்ற நியூஸும் இல்லை அப்படின்னு மந்தமா இறங்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல டாடா மோட்டார்ஸ் கீழே விழுந்துட்டு இருக்கு. பட் டாடா மோட்டார்ஸோடைய அவங்களுடைய பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கடனை அடைச்சதுனாலதான் டாடா மோட்டார்ஸோடைய ஷேர் வந்து உயர்ந்துச்சு. சரிங்களா, அதுதான் அதோடைய பேஸ். இப்ப நான் அது ஏன் உயர்ந்தது, ஏன் வந்து இறங்குது, அதுக்காக நான் ஆன்சர் கொடுக்க வரல, நான் வந்து பேஸை சொல்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ இதோடைய ஃபீவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசம் 6 மாசம் வந்து இருந்துச்சு. இதோடைய ஃபீவர் பார்த்தீங்கன்னா 350 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்கு மேல இதோடைய பங்கோட விலையை கொண்டு போச்சு, ஃபோர்ஸ் மேட்டர் போச்சு. ஸோ இதோடைய பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபண்டமெண்டல் நியூஸ், இது செக்டாரிக்கல் நியூஸ். செக்டார் முழுக்க இது வந்து கிரீனா போச்சு, இதுல இந்த நிறுவனங்களுடைய எஃபர்ட்ஸ்னால இந்த பிரைஸ் வந்து மேல போச்சு. ஸோ பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபண்டமெண்டல், இது செக்டாரிக்கல் பேஸா நான் வந்து பாக்குறேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு நிறுவன பங்குகளை வாங்கும்போது அதோட உண்மையான பேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப வந்து வாங்கிட்டாங்க பங்கு கீழே விழுந்துருன்றதை நீங்க நினைக்க கூடாது, ரொம்ப வித்துட்டாங்க பங்கு வந்து மேல போகும் அப்படின்னு நினைக்க கூடாது. சரிங்களா, ஒரு பங்கு விழுந்தாலும் ஒரு பங்கு இழந்தாலும் அதோடைய பேஸ் என்னன்னு பார்க்கணும். இந்த மாதிரிதான் நிறைய பேர் ஒரு பங்கு வந்து விழுந்த உடனே அதுல பணத்தை போடுவாங்க, மீண்டும் அந்த பங்கு 50% கிராஷ் ஆகும், பணம் வந்து மாட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தவறுகள் பண்ணாம இருக்கிறதுக்கு அந்த ஸ்டாக்குடைய பேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அதே நேரத்துல ஒரு ஸ்டாக் வந்து ஸ்டாக் மட்டும் கிடையாது, அந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ், பேலன்ஸ் ஷீட், நெட் ப்ராஃபிட், எபிட்டா, PAT, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், நெட் டெப்ட், கேஷ் ஃப்ளோ, கேபெக்ஸ், லயபிலிட்டிஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த ஒரு பங்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்க பின்னாடி ஒரு 1000 பேர் இருக்கும்போது அவங்கள நீங்க ரெப்ரசன்ட் பண்ணா உங்களுடைய பொறுப்பு அந்த 1000 பேரையும் சார்ந்தது. அந்த 1000 பேர்ல 2 பேர் இல்லைனாலும் உங்களால வந்து சரியான ஒரு கட்ஸோட
அந்த ஒரு கூட்டத்தை வந்து நடத்த முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் ஸ்டாக் அப்படிங்கிறது. ஸோ அதனால ஹைலி வாலட்டிலிட்டி இருக்கும். ஏதாவது ஒண்ணு வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, எது அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் டிசிஷன் வந்து எடுக்கணும். சும்மா வந்து பேஸே தெரியாம ஒரு பங்கு ஏன் விழுகுதுன்னு தெரியாம, ஏன் மேல போகுதுன்னு தெரியாம பணத்த போட்டீங்கன்னா சிக்கிப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய். இந்த ஒரு வீடியோல ஒரு நல்ல கருத்து அந்த நல்ல ஒரு விஷயத்த உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு மன நிறைவு இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.